இமேஜினேஷன். யப், இட்ஸ் அ நார்மல் திங். நம்ம எல்லாருமே இமேஜின் பண்ணுவோம், பட் மேக்ஸிமம் ஃபார் செகண்ட்ஸ், அவ்வளோதான். பட் சில பேருக்கு இமேஜின் பண்ணுறதே ஒரு ஹேபிட்டாக இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட இமேஜின் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒன்று இமேஜின் பண்ணி பாருங்கள். நாட் ஃபார் மினிட், 1 hour இமேஜின் பண்ணி பாருங்கள். முடியாதுல்ல? பட் 1 hour இல்லை, 1 day கண்டினியூஸாக இமேஜின் பண்ணுறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். அது பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவாங்க, பட் அவங்களால முடியாது. இட்ஸ் லைக் தே ஹவ் பீன் அடிக்டட் டு இட். அந்த ஓவர் இமேஜினேஷனால் ஏற்படுறது தான் இல்யூஷன். அது ஒரு பாசிட்டிவான இல்யூஷனாகவும் இருக்கலாம், பட் ஆல்சோ அது உங்களை பயன்படுத்துகிற ரொம்ப மோசமான ஒரு இல்யூஷனாகவும் இருக்கலாம். ஏன், அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி கேரக்டராக கூட இருக்கலாம். சீரியஸ்லி, ஓவர் இமேஜினிங் திங்ஸ் இஸ் டூ டேஞ்சரஸ். Why so serious? Why so serious? ஹலோ. சரோ, இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ நான் வர லேட் ஆகும். ஓகேம்மா. கரண்ட் வேறு இங்கே போய் போய் வருது. யூபிஎஸ் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்படியா? பேட்டரி ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேறு 7 to 10 ஷட் டவுன்டா. ஓ சரிம்மா. அப்புறம் நான் இன்றைக்கி ஹாஸ்டல் கிளம்புறேன். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஏண்டா, நாளைக்கு உன் பர்த்டே, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்ல? இல்லைம்மா, நிறைய படிக்கணும், டைம் இருக்காது. சரி, ஓகேடா. நீ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகேம்மா, பாய். ஹலோ ஹலோ, கேட் ஓப்பனில் தான் இருக்கு. ஹலோ. ஹாய்டா, எப்படி இருக்க? என்னடா ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்க? நாட் ஃபைன்டா. ஏன்டா, என்ன ப்ராப்ளம்? நேற்று நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷன் மாதிரி வந்தது, ஒரு உருவம் மாதிரி. அது என் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுடா. உருவம் மாதிரியா? உனக்கு பேய் அதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? இல்லைடா, நேற்று நான் பார்த்தது என் கற்பனைன்னு எனக்கு நல்லா தெரியும். கற்பனையா? பொதுவாகவே நான் ரொம்ப இமேஜின் பண்ணி பார்ப்பேன். என் மைண்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இமேஜின் பண்ணுவேன். போன வருஷம் அப்பா இருந்தார்ல, அதுலேருந்து நான் எப்போ அவர் கூட இருந்த எல்லா விஷயத்தையும் கற்பனை பண்ணி பார்ப்பேன். நான் என் மைண்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இமேஜின் பண்ண அவர் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தார். எனக்கு அது சந்தோஷமாக தான் இருந்துச்சு, பட் அது என் கற்பனைன்னு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன், அதாவது தனியாக. அது அம்மா பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் என்னோட டாக்டர்கிட்ட மென்டலி சில ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங்லாம் பார்த்து சரி பண்ணாங்க. இப்போ திரும்ப என் கண்ட்ரோல் இல்லாமல் எனக்கு அப்படி இல்யூஷன்ஸ் வருது, பட் அது என்னை ரொம்ப பயப்படுத்துது. இது அம்மா கிட்ட சொல்லி மறுபடியும் அவங்கள நான் பயமுறுத்த விரும்பலை. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இது தெரியுமா? இல்லை, நான் சொல்லலை. அப்பா தெரிஞ்சார்னு சொன்னதே யாரும் நம்பலை. நீ சைக்காலஜி படிக்கிற, உனக்கு நான் சொல்கிறது புரியும்னு நம்புகிறேன். நீ பார்த்தது என்ன உருவம்? சரியாக தெரியல, பட் அது பார்க்க ஜோக்கர் மாதிரி இருந்துச்சு. ஜோக்கர்? உனக்கு தான் தெரியும்ல, நான் ஜோக்கரோட பெரிய ஃபேன்னு. என் ஃபோனில் வீடு ஃபுல்லாக அதோட போஸ்டர்ஸ் தான் இருக்கும். நான் நிறைய வாட்டி அதை இமேஜின் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், பட் ஏன் திடீர்னு அது என் கற்பனையில் என்ன பயமுறுத்துதுன்னு எனக்கு தெரியல. மேபி இட்ஸ் a type of negative character that scares everyone, right?
ஸோ அதனால் கூட உன் கற்பனையில் அது உன்னை பயன்படுத்தி இருக்கலாம். பட் நீ முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி நீ யோசிக்காம இரு அண்ட் அவாய்ட் சீயிங் இஸ் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் லைக் தட். ஏன்னா நீ திரும்ப அதை பற்றி யோசிச்சின்னா அது உன் மைண்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. யூ செட் இட்ஸ் கேரிங் யூ ரைட். ஸோ அது ஆபத்தில் கூட போய் முடியலாம். இன்னைக்கே வந்து என்னை மீட் பண்ணு. நான் இப்போ ஊரில் இருக்கேன். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து ஒன்று பார்க்குறேன். ஓகேடா, இட்ஸ் ஓகே. யூ வில் மீட் டுமாரோ. பயப்படாத, யூ வில் பி ஆல் ரைட். வச்சிடுறேன். ஓகேடா, பாய். ஹலோ மச்சான், நாளைக்கு ஷரத் பர்த்டேடா. நம்ம பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துடு. மற்றவங்களுக்குலாம் நான் சொல்லிட்டேன். டேய், கேக் ஆர்டர் பண்ணிட்டல? பண்ணியாச்சுடா. டேய், லாஸ்ட் இயர் தான் அவங்க அப்பா இறந்துட்டாரு. நம்மளால் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாமலே போச்சு. நாளைக்கு செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறோம். கண்டிப்பாக. 100 இயர்ஸ்டா உனக்கு. மச்சான், இன்னைக்கு ஈவினிங்கே ஊருக்கு கிளம்புறேன்டா. என்ன இன்னைக்கு ஊருக்கு போறியா? ஆமாடா, ஃப்ரைடே செம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. அம்மா இன்னைக்கு ஈவினிங் ஹாஸ்டல் கிளம்ப சொல்லிட்டாங்க. டேய், என்னடா இவன்? டேய், நாளைக்கு உன் பர்த்டேடா. லாஸ்ட் இயர் தான் நம்மளால என்ஜாய் பண்ண முடியல. நீ டிப்ரெஷனில் இருந்த. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் என்ஜாய் பண்ணலாம்னா நீ ஊருக்கு போகிறன்ற. சரி, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க அதை சொல்லு. டேய், அம்மா கிளம்ப சொல்லிட்டாங்கடா, விடு. ஏன் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போகாமல் இருந்ததே இல்லையா? ஒரு நாளைக்கு இவ்வளோ சீன் போடுற? டேய், எக்ஸாம் இருக்குடா, படிக்கணும்டா. அப்போ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இல்லை. சரிடா, நான் வேறு போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும். பார்க்கலாம், பை. டேய், என்னடா அவன் புதுசாக படிக்கிறான் அது இதுன்னு சீன் போடுறான். ஏன்டா டல்லர்னு கேட்டால் அதுவும் சொல்ல மாட்டான். விட்ரா. ஹலோம்மா, ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டேம்மா. சார்ஜ்.
லாஸ்ட்டாக கேட்குறேன், நாளைக்கு இருப்பியா மாட்டியா? உன் வீட்டுக்கு போகலாம் வாடா. என்னடா ஏன்டா காலிலேருந்து ஒரு மாதிரி இருக்க? போடா. இப்போவாவது சொல்லண்டா, ஏன் காலிலேருந்து ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை விடு. வீட்டில் யாரும் இல்லை? இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. ஹலோ. சரிப்பா. மச்சான், அப்பாவுக்கு டாக்குமெண்ட் எதுவும் மெயில் பண்ண மாட்டா, வா போய் சென்ட் பண்ணிட்டு வந்துடலாம். முடியலடா, டயர்டாக இருக்குது. ஃபோன்லேயே பண்ண. என் நெட் பேக் இல்லைடா. டேய் சரி, சீக்கிரம் போயிட்டு வா. சரி, பாய். டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் டைம் டைம்ஸ் நான் வாங்குறேன். டேய் செம்ம என்ஜாய்மெண்ட் போல. செத்துட்டான். சரிடா, நான் வேறு போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும். பாதான் பாய். டேய் என்னடா அவன் புதுசாக படிக்கிறான், அதுக்கு சீன் போடுறான். ஏன்டா டல்லரின்னு கேட்டால் அதுவும் சொல்ல மாட்டான். என்ன விடுறா, நாளைக்கு எல்லாரையும் வர சொல்லி கிஃப்ட்லாம் வாங்கியாச்சு. இவன் நடனா ஊருக்கு போகிறேன்றான். இப்போ என்ன பண்ணுறது? டேய் அவன் ஜோக்கர்னு பைத்தியமாக இருக்கான்ல, அந்த ஜோக்கரே அவனுக்கு கிஃப்ட் பண்ணுவோம். புரியல, என்ன சொல்கிற? ஐ மீன் அந்த ஜோக்கரை வச்சு அவனை பயப்பட வைப்போம். ஓகே, பட் அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கல. அப்புறம் எப்படி பயப்படுவான்? டேய் நீ வீட்டில் லைட் இல்லாமல் தனியாக இருக்கும் போது நீ லவ் பண்ணுற பொண்ணே இருந்தாலும் திடீர்னு முன்னாடி கற்று எடுத்துகிட்டு வந்தா பயப்பட மாட்டேன்? பயப்படுவேன். அதே மாதிரி தான் கண்டிப்பாக அவனும் பயப்படுவான். அவன் பயந்து சாகிறத வீடியோ எடுத்து அதை சென்ட் பண்ணி அவன் பர்த்டேக்கு விஷ் பண்ணுவான். ஓய், வீடியோலாம் ஒழுங்காக எடுத்து தொலைஞ்சியா? டேய் சரியா பயந்துட்டான்ல. ஆ, பட் நான் அவனை பயன்படுத்தாத அப்போ கூட ஒரு மாதிரி பயந்து ரியாக்ட் பண்ணான். அதான் ஏன்னு புரியல. ஆமாம், அவன் வீட்டிலேருந்து வரும்போதே எதை பார்த்து பயந்த மாதிரி தான் வந்தான். விடு, அவ்வளோ பயந்துட்டான் போல. சரி வந்து வீடியோ பாரு, 12 அவனுக்கு சென்ட் பண்ணணும். பட் நீ முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி நீ யோசிக்காம இரு. ஏன்னா நீ திரும்ப அதை பற்றி யோசிச்சின்னா அது உன் மைண்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஆபத்தில் கூட போய் முடியலாம்.
டேய் வீடியோ சென்ட் ஆகிடுச்சுடா, கால் பண்ணு. பண்ணிட்டேன்டா.